இங்க ஒரு குட்டி, இங்க ஒரு குட்டி. ஆ, சின்னதா இருக்கு பாருங்க. ஆமா இது ஆமா ஆமா. இது அந்த குட்டி வந்து ஒரு வாரம் இல்ல 4 நாள் கழிச்சு இந்த குட்டி வந்துச்சு. ஆ, சரி, ஓனர் நம்மள நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சானே, மான் நல்லா குட்டி போட்டு குடும்பத்தோட நல்லா இருக்கே அப்படின்னு வீடியோ எடுத்து அனுப்பிச்சா ஒருத்தன் என்ன சொல்லணும் ஓனரு? நல்லா பாத்துக்கிட்டப்பா, மான் வந்திருக்கா, நன்றி, நல்லா பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு வேக வேகமா வந்து என் ரூம் கதவை தட்டி கையை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போறான். என்னமோ மானுக்கு நான் புடிச்ச மாதிரி. டேய், மானு குட்டி போடுறது நான் என்னடா பண்ணுவேன்? நான் சோத்த மட்டும் தான்டா போட்டேன். இருந்தாலும் நல்லா வளர்த்துருக்கேல செஞ்சிருக்கேல அப்படின்னு ஒரு இது சந்தோஷம் தான். வளர்த்துருக்கேன்னு சொன்னா பரவாயில்லையே, குட்டி போட்டு கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு போறான். என் பொண்டாட்டி என்னமோ மாசமாய் குழந்தை பெத்த மாதிரி. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உங்க ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. இருக்கலாம். ஹாய் அக்கா, நான் வந்தாச்சு இறங்காவூர் கேரளா. ஆ, இருக்கலாமா? ஏமோ தாயே, ஒரு பிள்ளைய பார்த்து இப்படியா சொல்றது? ஏதாவது பண்ணிருக்காரு. எனக்கு தேவைதான் இது. கேரளா பேசாம தம்பி. உட்காந்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தோமா, சாப்பிட்டு படுத்து தூங்கணுமான்னு இருந்திருக்கலாம். பார்த்தா ஆசையா கூப்பிடுதே, சரி போய் தலையை காட்டிட்டு வருவோமேன்னு வந்தேன்ல, எனக்கு அது தேவைதான். இல்ல கூட்டு சேர்ந்துட்டு சிரிப்பு வேற. ஏய் லதா நல்ல பொண்ணு தெரியுமா, உன்னை வச்சு அதமா செய்வாங்க. அதான் இன்னொரு தடவை கூப்பிடுவீங்களா? அப்ப நான் வச்சு செய்றேன். கேரளா தம்பி எப்படி இருக்கீங்க? ஹாய் எம்பி, எப்படி நல்லா இருக்கீங்களா? பார்த்து உங்களை ரொம்ப நாள் ஆச்சு, அடிக்கடி சேனல் பக்கமே வரதில்ல. உங்களை அடிக்கடி கேட்போம் அந்த பையன். முகமது வந்தாங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. சவுண்டு கேட்குமோ? அப்புறமா அடிச்சுக்கிறேன் தண்ணி. சவுண்டு கேட்ட என்ன இருக்கும்? டிஸ்டர்பன்ஸ். இதான் பேலஸ். இதுதான் இங்கதான் ரைட்டு. கோபாலும் ஒருத்தன் ஒரு வருஷமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான். ஆ, அது என்ன இந்த பசங்க மாதிரி. விளையாடுற இடமா? ஆமாமா. அழகா இருக்குது. செமையா இருக்குது. ஹாய் முகமது இப்ராஹிம், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கு. என்ன எம்பி, எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் சுகமோ? எவ்வளவு பெரிய வீடு. முன்னாடி எவ்வளவு பெரிய வீடு. அதான் இது அம்மா, இந்த மாதிரி நம்ம ஊர்ல ஒரு வீடு கட்டியிருந்தா எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? கல்லுட்டு எரிஞ்சு கோடாங்கிய கண்ணு கூப்பிட்டு முட்டை உடைச்சு. மந்திரிச்சு வச்சிருப்பாங்க. ஆமா. ஆனா இங்க எல்லாம் இதான் வீடுங்கெல்லாம் வித்தியாசமா மஜ்லிஸ் தான் இருக்கு உண்மையிலேயும். வீடுங்க வந்து எல்லா ஆமா. வீடு பாக்குறதுக்கு வீடு மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு மம்மி, ம், மம்மி, ம். வேலைக்காரி சத்தம் கேக்குது, போய் பாப்போமா? ஆ, ஆமா, நீங்க சொல்லிட்டு போறீங்க. கேமரால பார்த்தா அடி வெளுத்துறாங்க, தெரியுதா? கேமரா ஆமா பார்த்தா அடி வெளுத்துருவான். அவ்வளவுதான். ரூம்ல பா- பாத்ரூம்ல மட்டும் தான் கேமரா இல்ல, மீதி எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கான். கண்டிப்பா. பேலஸ் பேலஸ் மாதிரி இருக்கு அண்ணா, பேலஸே தான். இது குட்டி பேலஸ். ஐயோ, என் மூஞ்சி தெரியுது. ஐயோ 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 மொட்டை மொட்டை. ஐயோ, பாத்துட்டா பாத்துட்டா. குட்டி பேலஸ். ஆளே இல்ல, ஏசி. கரண்ட் பில் வந்தா எண்ணெய போட்டு சத்தம் போடுறான். இவங்க அங்க வேலை பாக்குறாங்கல்லதான். அப்ப நான் மட்டும் என் வீட்டு பேலஸ் நான் சொன்னேன். சொல்லிட்டா நான் அதுக்கு முன்னாடி முந்திக்கிறேன். ஓஹோ. போட்டு கொடுத்து நீயாதான் டான்ஸ் ஆடணும். பாட்டு படிக்கிறதுக்குலாம் இங்க ஆள் இல்ல. மைக்கேல் தம்பி வருவான், அவன் ஆள் அட்ரஸே இல்லாம போயிட்டான், எங்கன்னே தெரியல. ஏ, இந்த 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 லைட் செட்டுக்கு இந்த ஒரு லைட் மட்டும் கழிட்டு வரணும் அதானே? இல்ல இல்ல தெரியுது. ஒரு பாட்டு சொல்றேன் கேளு. நம்ம பாட்டு. சிவாஜி சரோஜாதேவியும் நல்ல பாட்டு. அந்த பாட்டு எனக்கு உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்லவே